Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقليل من عبادي الشكور صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்றி சம்பந்தமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனது அடியார்களில் மிக குறைந்தோரே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக உயர்ந்த பண்பாடுகள் அனைத்திற்கும் முதலிடம் அளிக்கக்கூடிய இந்த இஸ்லாம் நன்றிக்கு முதலிடம் அளிக்கின்றது. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை முக்கியமாக காட்டும் இறை மார்க்கம், இறை அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதை அதைவிட முக்கியமானதாக இஸ்லாம் சித்தரிக்கின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். விருந்து உண்ணக்கூடிய மனிதன் விருந்தளித்த மனிதனுக்கு நன்றி சொல்லாமல் அவனுக்கு விருந்தளிக்கும் எண்ணத்தை உண்டாக்கிய அல்லாஹுக்கு மட்டும் 1000 முறை அல்ஹம்துலில்லாஹ் கூறி நன்றி செலுத்தினாலும் உண்மையில் அவன் நன்றி செலுத்தியவனாக கருதப்பட மாட்டான் என்பது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியாக அமையப்பட்டிருக்கின்றது. ஏன்னா விருந்தளித்தவரை திருப்திப்படுத்தும் வகையில் அவர் தனது நன்றியை தெரிவிப்பதுதான் அவசியம் என்பதையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டப்படும். மனிதர்களுக்கு நன்றி கூறாதவர் இறைவனுக்கு நன்றி கூறியவராக ஆக மாட்டார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி மனிதர்களுக்கு நன்றி கூறுவதை முக்கியத்துவப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸுகளின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. அந்த வகையில் வரலாற்று ஒரு செய்தி, ஒரு சமயம் தங்களுக்கென பிரத்யேகமாக உபதேசம் புரிய வேண்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பெண்கள் என்ன செஞ்சாங்க, வேண்டிக் கொண்டாங்க. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நீங்க அதிகமாக தர்மம் செய்யுங்க, உங்களில் அதிகமானோரை பெரும்பாலானோரை நான் என்ன செஞ்சேன், நரகவாசிகளாக பார்த்தேன், காட்டப்பட்டேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய பொழுது, என்ன காரணம் நாயகமே, என்ன காரணத்தினால் அவ்வாறு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, விளக்கம் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் கணவர்களுக்கு நீங்க நன்றியாக நடக்க மறுக்கின்றீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் தந்தாங்க. ஆக மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றியில் குறை செய்வது நரகத்தின்பால் கொண்டு சேர்க்கிறது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ். ஆக மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதில் மிக அவசியத்தை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி, அந்த வகையில தாங்கள் எவ்வாறெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய பண்புகளை அமைத்து கொண்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உயிராலும் பொருளாலும் எனக்கு பேர் உபகாரம் செய்ததில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. எனவே அவர்கள் வந்து போகும் வழியை தவிர இந்த பள்ளிவாசலின் அனைத்து துணை பாதைகளையும் அடைத்து விடுங்கள் என்பதாக மதீனா நகரத்தினுடைய மஸ்ஜிது நபவியினுடைய அந்த வாயில்களை அடைக்கும்படி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வழி மட்டும் அடைக்கப்படக்கூடாது என்பதாக. காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நபி அவர்கள் தனக்கு உபதேசம், அதாவது தனக்கு உபகாரம் செய்த அனைவருக்கும் தனது நன்றி கடனை
செலுத்திவிட்டதாக திருப்தி அடைந்த வேளையில் அவர்களின் ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சிறிது நன்றி கடன் எஞ்சி இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதி அந்த நன்றி கடனுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது பள்ளிவாசலில் ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. மஸ்ஜித் நபவியில் ஆரம்ப காலத்துல எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய வீட்டில இருந்து வர்றதுக்கு பல வழிகளை என்ன செஞ்சிருந்தாங்க, தங்களுடைய வீட்டில இருந்து நேரா பள்ளிவாசல் வருவதற்கு துணை பாதைகளை என்ன செஞ்சிருந்தாங்க, உருவாக்கி இருந்தாங்க. இதனால காலப்போக்குல பல துணை பாதைகள் என்ன செய்கின்றது, உருவாகிவிட்டது. அதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எல்லா பாதைகளையும் அடைத்து விடுங்கள், எல்லா பாதைகளையும் அடைத்து விடுங்க. ஏன்னா காலப்போக்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதை போட்டாங்கன்னா காலப்போக்கில் தொழுவதற்கு கூட இடம் இல்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டுரும். அது பல விதத்தில் பல சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் துணை பாதையை மட்டும் விட்டுவிட சொன்னாங்க. தன் நண்பருக்கு தான் செலுத்த வேண்டிய நன்றி கடனுக்கு அது ஈடாகும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய நன்றியை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினார்கள். அந்த வகையில பிரம்மாண்டமான பல தலைவாயில்களை கொண்ட மஸ்ஜித் நபவிக்கு இன்று போய் பார்த்தாலும் பொந்து போன்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பாதை இடம் பெற்றிருப்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அதிகம் நன்றி கடன் பட்டிருப்பதற்கு ஈடாக அந்த நிலையை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களை. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவர் நமக்கு செய்த உபகாரத்திற்கு நம்மால் நன்றி செலுத்தி நிறைவு செய்ய முடியாது என கருதினால் நாம் நிறைவு காணும் பொருட்டு அவருக்காக துஆ செய்து அவருடைய நலவுக்காக நாம் என்ன செய்யணும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமக்கு யார் யார் என்னென்ன வகையில் உபகாரம் செய்கின்றார்களோ, உதவிகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பிரதி உபகாரமாக நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு நம்மால் முடியவில்லை என்றால் அவர்களுடைய நல்வாழ்விற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்பதை இறைமறை வசனமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியார்களாக இருலகிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி